டே, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு தூக்கு. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வரேன். நல்லா யோசிச்சு சொல்லு. கடைசி ஆசைடா, இதுக்காவது வாயை தொற. ஏய், நம்ம எங்கே போகிறோம்னு தெரியும்ல. அப்புறம் இந்த பட்டிக்காடுலையும் இப்படி இருக்க. அப்போ எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி போகிறோங்கிறதா முக்கியம். எங்கே இருந்தாலும் கெத்தாக இருக்கணும்டா. சரி வா போ. வாட முடியல போலவா. ராஜா இந்தாடா. எதுக்குடா? வைடா. அவதான்டா கொடுக்க சொன்னான். டேய் வைடா, உட்கார்ற. உண்டா காசு நீட்டிட்டு வர போலாமா? பின்னால் உட்காந்துருக்கிற பையன் நான் தாங்க. என்னோட பேர் ராமு. முன்னால் வந்தாவா வண்டி ஓட்டுறது என்னோட உயிர் நண்பன் ராஜா. சின்ன வயசில் நாங்கள் நடக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒன்றா தான் சுற்றுவோம். அண்ணன் தம்பியாகவும் இருப்போம், நண்பர்களாகவும் இருப்போம். எனக்கு படிப்பு சுட்டு போட்டாலும் வராதுங்க. ஆனால் அவன் அப்படி இல்லை. மேல் படிப்புக்காக வெளியூர்லாம் போயிருந்தான். அந்த சமயத்தில் தான் என் வாழ்க்கையே இருந்து போச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்தான் என் நண்பன். என் வாழ்க்கையில் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏம்மா ஏதாவது வேணா இவனை அனுப்ப வேண்டியதான். நீ ஏம்மா? பக்கத்தில் தானே கடை, அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், கூட படித்த பொண்ணுங்களா வர்றாங்கன்னு இவன் சொல்லியிருந்தான். வந்துட்டாங்க. ஆமாண்ணே, பக்கத்தில் வந்துட்டாங்க. அதான். ஓகே. கொடுத்தியா? கொடுத்தா வாங்க மாட்டான்டி. இந்தாண்ணே, உன்கிட்ட போன வர வாங்கினது. வைமா. ஏம்மா? அண்ணே, நீ வாங்கலைன்னா கஷ்டம்னு வரப்போ காசு வாங்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். புடி. அப்போ கொடு. ம், இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்து பத்திரமா இருக்கணும், புரியுதா? சரிண்ணே. அண்ணே, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் எங்கேயும் விழுந்து கிடக்காம ஒழுங்கா வீட்டுக்கு வரான். உன்னை நம்பித்தானே அனுப்புறேன். இவனுக்கு கொஞ்சம் அதிகமா போனாலும் காது மேலே ஒன்று போடுனேன். நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். ஓகே. நீலாம் ஒரு பொண்டாட்டியாடி. ஆமாண்டா புருஷா. ராஜா வண்டி ஏறா. ராஜா அங்கே வண்டி நிப்பாடு, தம்மா வாங்கிட்டு போவோம். ஆ. இவரா சும்மா ஒரு காட்டு நாட்டுவார். பா, ஏன்ப்பா இவனோடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்க? உன்னையிலையும் சேர்ந்து கெடுத்துருவான். ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு சொன்னான், அதான் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட சொன்னான். அப்படியா? ஆமாம். சரி சரி, நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக வரும். ஏன்டா போலாமா? இது பையன், நானும் தான் ஒன்று பெற்று வச்சுருக்கேன். என்னன்னாச்சு புலம்பிட்டே வரீங்க? எல்லாம் என் பையனை நினச்சி தான். முன்ன மாதிரிலாம் இல்லை ராமு, இப்போ கொஞ்சம் மாறிட்டாப்புல. எப்படி சொல்கிற? அப்படி இல்லாமலாம் காலையிலே ஃபோன் பண்ணி இந்த மளிகை சாமான்லாம் எடுத்து வச்சு அப்பா வந்தா கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறாப்புல. அப்படியா? அது மட்டும் இல்ல, உங்க பழைய பாக்கி எவ்வளோன்னு கேட்டு அதையும் கொடுத்து இப்பதான் போறாப்புல. எங்கள் அப்பா ஏதாவது கண்டுக்கிறார பற்றியா? ஏண்டா குடிக்கிறது ஒரு குத்தமா? குடிச்சிட்டு ஓவேடின்னு நினச்சி இன்னொரு வீட்டில் படுத்து கிடந்தியாமே, அதுதான் தப்பு. அது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது, அது நீ இன்னும் மறக்கலையாக்கும். நான் மறந்துட்டேன்டா, உங்கள் அப்பா தான் இன்னும் அதையே நினச்சி புலம்பிட்டு இருப்பார். விடுறாராம, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். யார் அவன் இப்படி கிடக்குறான்? இவனுக்கு குடும்ப குட்டிலாம் எதுவும் இல்லையா? எல்லாம் நம்ம பிளானிங் தான் மச்சி. இவன் முன்னாடி இப்போ நான் தான் வச்சுருக்கேன். பாடுறா. ராமு முன்னாடி தான் ஜஸ்ட் மிஸ். அதுக்குள்ளே இந்த ராஜா பையன் உள்ள வந்துட்டான். முதல்ல அந்த ராமு பையன் நம்ம கூட சரக்கு அடிச்சுட்டா இவனை மாதிரியே மட்டையாக கிடப்பான். ஆனால் இப்போ பாரு. ஸோ அதை கூட விட்டுலாமாப்ல. காசை நமக்கு அனுப்புகிறானுங்க, நாம் சரக்கு வாங்கும்போது அவங்களும் சேர்த்தா வாங்குறோம். ஆனால் அந்த ராஜா பையன் இருக்கானே, சோபா.
ஏண்டா கெடா வெட்டில் இவனா குடிக்காமல் இருப்பானாடா? இருப்பானா? அங்கே எப்பட்றா குடிக்காம? இவன் இருக்கான்டா. யாராவது கேட்டா நம்ம முன்னாடியே எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைங்கிறான்டா. குடிக்காத என்ன கூப்பிட்டாங்க வரணும்? எங்கள் அப்பா வேறு வந்துட்டாங்க எல்லாரும் முன்னாடியும். நீ ராஜா பையன் மூத்தத்தை வாங்கி குடி, அப்பயாவது உனக்கு புத்தி வருமானு பார்க்கலாங்கிறான்டா எங்கள் அப்பன். சப்பா அது இந்த ராஜா பையன் புது குடிக்காரன்ல, அதை கெத்து சுத்துன்னு இருக்கிறியான். என்னடா சொல்கிற? ராஜா குடிச்சு நான் பார்த்ததே இல்லையே. அவன் குடிக்கவே மாட்டானேடா. ஷப்பா. ஆமாண்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ வெளியூர் வேலைக்கு போயிட்டில, நீ வேலைக்கு போன 2 நாளில் ராஜா குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல? தெரியும்டா, நீ தானே சொன்ன கார் ஆக்சிடெண்ட்டில் ராஜாவோட அம்மா அப்பா 2 பேருமே ஸ்பாட் அவுட்டுன்னு. அந்த சோகம் தாங்காமல் சுற்றிக்கிட்டு இருந்த ராஜாவுக்கு சோகத்தை மார்க்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கடிக்க பழக்கி விட்டான் அந்த ராமு பையன். முதல்ல மாசம்னானுங்க, இப்போ வாரங்கிறானுங்க. அங்கே ஒருத்தன் கிடந்தான் பார்த்தியா, அவனை மாதிரியே இன்றைக்கி ராஜா பையன் மட்டையாகணும். அதை நான் வீடியோ எடுக்கணும். முதல்ல நான் எங்கள் அப்பன்ட்ட போட்டு காட்டணும், அப்புறம் நெட்டில் போட்டு இந்த ஊரே பார்க்கணும். அதுக்கு நான் சிக்னல் காட்டும்போது நான் சொல்கிற மாதிரியே நீ பேசணும். அப்போ தான் அவனுக்கு ஓவராக டென்ஷன் ஆகி ஓவராக குடிப்பானுங்க. 2 பேரையும் பிரிக்கிறோம். இங்கே வாங்க. என்ன? அதுக்கப்புறம் ராமுவோட பொண்டாட்டிய நம்ம 2 பேரும் சேர்ந்து அணுவான்னு வைக்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிறா மாப்பிள்ள, எப்படி தெரிக்க விடுறேன்னு மட்டும் பாரு. என்ன மாப்பிள்ள, ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்கு. அது ஃபஸ்ட் டைம் வரானுங்கள, இனிமேல் ரெகுலராக வரணும்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. சூப்பர் மாப்பிள்ள. எப்படி? மாப்பிள்ள, சரக்கை காக்க வைக்கக்கூடாது. ஒரு பீர் ஓப்பன் பண்ணு, ஆளுக்கு பாத்தி சாப்பிடுவோம். நீயே ஓப்பன் பண்ணுறா. இந்தா மாப்பிள்ள. டேய், சவுண்டு கேட்குது பாரு. நீ ஃபோன் எடுத்து ஃப்ளைட் மேலே போட்டு கேமரா ஆன் பண்ணு. அவனுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். போ. சரி மாப்பிள்ள. வரும்போது எப்படி கெத்தா நீட்டாக வந்தனோ, ஊருக்குள்ளே திரும்ப போகும்போது அதே மாதிரி தான் போகும். புரியுதா? புரியுது. இல்லை ரவி, நீ எப்படா வந்த? மாப்பிள்ள, நேத்தா மாப்பிள்ள வந்தேன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல மாப்பிள்ள. வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ரவி? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. சரக்குங்க மாப்பிள்ள. தோ வாங்கிட்டேன் மாப்பிள்ள. டேய், என்னடா மோசமான சரக்குல முக்கியமான சரக்கா வாங்கிட்டு வந்திருக்க? நீ கொடுத்த காசுக்கு இதுதான் வாங்க முடியும். நல்ல சரக்காக வேணா நாம தான் காய்ச்சணும். சரி, கோச்சிக்காம சரக்கு ஊற்று. டேய் நிறுத்து, என் சரக்கு எங்கிட்டே இருக்கு. மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்கள் சரக்கு அடி மாப்பிள்ள. அதுக்கப்புறம் ஓன் சரக்கையும் அடி. நாங்கள் யாரும் ஓன் சரக்கு கேட்க மாட்டோம். போதுமா? அடா அதுக்கு இல்லைடா, அவனுக்கு 1 குவார்ட்டர் தான் லிமிட்டு. அதுக்கு மேலே அளவு மீறி போனால் அளப்பறி ஆகி கெத்து போயிருமோன்னு நினைக்கிறான். அவன் வீட்லேயே குடிக்கலான்னு தான் சொன்னான். நான் தான் பசங்களோட குடித்தா கொஞ்சம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்குமேனு கூப்பிட்டு வந்தேன். சரி, அவனை விடுங்க, நமக்கு மட்டும் ஊற்றுங்க. சரி, ரைட் விடு. இந்தா. டேய், இப்போ என்னடா பண்ணுறது?
மச்சான் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரமேஷ் வீட்டுக்கு போகிறேன். ஏன்டா? நானும் அவனு தாண்டா காலைல 5 மணிக்கு வேலைக்கு போகிறோம். எங்கேன்னு சொல்லு, நானே ட்ராப் பண்ணுறேன். இல்லை, அவன் வேலை முடிச்சு இந்த பக்கம் தான் போவான். அவனை கூப்பிட்டு போய்க்கிடுவான். அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டியா? வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். அவளும் சரிட்டான். அப்போ ஓகேடா, போய்க்க. ஏமாப்பிள்ள பொண்டாட்டி ஏதோ மாசமாக இருக்குதாம்ல? ஆமாப்பில்ல, நானே ஒன்று சொல்லலான் இருந்தேன். அதுக்குள்ளே உனக்கு எப்போ தெரிஞ்சு? அதான் ஸ்டேட்டஸை வச்சு கொள்றியே. ஆமாப்பில்ல, 3 மாதம். ஓ, ஆனால் டாக்டர் உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னாங்களாமே. எந்த கிணம்பு போனது? வேணுன்ட்டே வரண்டே இழுக்கிறானுங்க. தோட போ கிளம்பு. ஏய், இங்கே இரு. குழந்தை பிறக்காதுலாம் சொல்லலை. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, கூடி சீக்கிரம் பிறந்து தான் டாக்டர் சொன்னார். டேய் போதும். மாப்பிள்ள அது சைடு கொஞ்சம். என்ன மாப்பிள்ள எப்பயும் போல் ஒரு கோட்டு தான் மாப்பிள்ள குடித்தேன். அப்போ என்னமோ ஓவர ஏறிட்டு இருக்கு. டேய் ஆமாம், அந்த டாக்டரு உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அது ஒன்னால தான் பிறக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். டேய் இன்னொரு தடவை என் தங்கச்சியை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன், மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். மூடிட்டு இருந்துரு. ஆமாப்பிள்ள ஒன்று கிடக்குறானு. டேய் யாரா நீ இங்க வந்து குடிச்சு படுத்து கிடக்குற? எந்திரிச்சு போறியா இல்ல மூஞ்சில தண்ணி ஊத்துவா? டேய் ஏன்பா ராஜா, நீயா இப்படி வந்து கிடக்குற? ஐயோ உன்னை என்னமோல நினைச்சேன். ஏங்க இங்க வந்து இந்த கொடுமையை பாருங்களேன். ஏங்க என்ன சார் லீவு நாள கூட விட மாட்டாங்க? யோ எவ்வளோ பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா? பேசாம வண்டி எடு. சார் இவன் தான் சார் ராஜா. நல்லா தெரியுமா? சார் இவன் தான் சார், நல்லா தெரியும் சார். நிறுத்தியா வண்டியை? ஏய் ஏறா வண்டியில்.
நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எங்கே கூப்பிடுறீங்க? வண்டியில் ஏறுறா. சார் ஏறுறியா இல்லை அடிச்சு நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போட்டா? ஏறு. விடுங்க சார், விடுங்க விடுங்க வரேன். டேய், நீ தானே திட்டிருக்க? உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதுடா. ம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. லத்தி எடுத்தேன். இப்பயாவது சொல்லுங்க சார், எதுக்கு சார்? இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவார் உனக்கு. எதுக்கு சார் தேவையில்லாம அடிக்கிறீங்க? எதே தேவலாம் அடிக்கிறேண்ணா? நேற்று நீ பண்ண வேலைக்கு ஒன்றெல்லாம் கொண்டிருக்கணும்டா. சார் எதுக்கு சார்? நான் என்ன சார் பண்ணேன்? நீ பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணேன்னு சொன்னா தானே சார் தெரியும். ஏன்டா நிஜமாவே நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையா? இல்லை சார், நான் எப்படி சட்டியோட தெரில சார். நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏய், தங்கச்சி தொங்கச்சிங்கிறியே, அவ என்னமா கூடையா பிறந்தா? பாரு ரவி, எங்க இங்க இருந்தா உண்மை தெரிஞ்சுமோன்னு பயந்துட்டு கிளம்புறானுங்க. ராம, உன் நண்பன் உன் கஷ்டத்துக்கு காசையும் கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிக்கு குழந்தையும் கொடுத்துட்டான். சூப்பர்ரா. ரவி, ராஜா ராஜா வேணாடா. டேய் வேணாடா. வேணாடா. ராஜா, டேய், என் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னில்ல, போய்க்கோ. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. பயப்பட நான் இருக்கேண்ணா, பயப்பட. சார் நான் வேணுன்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன் சார். ஏதோ கோவத்தில் தெரியாமல் நடந்திருக்கும் சார். நீங்கள் வேணா என் நண்பர் ராமுட்ட கேட்டு பாருங்க சார். யோ, அந்த வீடியோ எடுத்து காட்டியா? ஓகே சார். எந்த வீடியோ சார்? நீ ஃபோன் எடுத்து ஃப்ளைட் மேலே போட்டு கேமரா ஆன் பண்ணு. டேய், என் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னில்ல, போய்க்கோ. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. பயப்பட நான் இருக்கேண்ணா, பயப்பட நான் இருக்கேன்டா. மாப்பிள்ள
உன்னை நம்பித்தான் அனுப்புறேன். இவனுக்கு கொஞ்சம் அதிகமா போனாலும் காது மேலே ஒன்று போடுனேன். நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, என் நண்பனை என் கையாலே கொண்டுட்டேன் சார். சார், இவங்க எல்லாத்தையும் நான் வேண்டியதா சார் கொண்டு என்னை சுட்டு கொண்டுங்க சார். என் நண்பனை என் கையாலே கொண்டுட்டேன் சார். என்ன கொண்டுங்க சார். என் தங்கச்சிக்கு என்ன சார் பதில் சொல்லுவேன்? வலி என்னால் தாங்க முடியல சார், தாங்க முடியல. என்ன கொண்டு சார், கொன்று. என்னடா யோசிச்சியா இல்லையா? சொல்லு. அட ஆமாண்டி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு நீயே போயிட்டு வந்துடு. சிவன் கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம். ஆரம்பிச்சிட்டியா? உன்னால தான் மச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறத குறைச்சிருக்கேன். இப்போலாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் உன் கூட மட்டும்தான். இப்போ தான் பொண்டாட்டி அம்மா போட அருமைலாம் மறுபடியும் புரிய ஆரம்பிச்சிருக்குடா. அது எப்படி சொல்லணும் தெரில, ஒரு மாதிரி சொல்ல தெரில, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு மச்சி. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் சொல்லாதடா, இதுக்கப்புறம் இப்படியே இரு, அது போதும். புரியுதா? சரிங்க சார். அடி நிறுத்தி வந்து தொலைகிற. என்னதான்டா உன் கடைசி ஆசை, சொல்லி தொலைடா. ராமு பார்க்கணும் சார். எந்த ராமு? என் நண்பர் ராமு பார்க்கணும் சார். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரமேஷ் வீட்டுக்கு போகிறேன். எங்கேன்னு சொல்லி நானே ட்ரா பண்ணுறேன். வேலை முடிச்சு இந்த பக்கம் தான் போவான். கூப்பிட்டு போயிடுவான். மச்சான், டேய் மச்சான், டேய் யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஏய், நானே எதிர்பார்க்கல, அந்த ராமு பைய பொழைச்சிட்டானாமா. சார், வேண்டியால் நான் யாரையும் கொல்ல சார், ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும் சார். அவனுக்கு மேலே தான் சார் தப்பு. என் மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஆனால் அங்கே 2 பேர் செத்து போயிட்டாங்களே, அதில் என் தம்பி ஒருத்தன்டா. நீ கொடுத்த வாக்கு மூலம் பக்காவா ரெக்கார்டா இருக்கு. எவனாலே என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகன்னு கேள்விப்பட்டிருப்ப. அது இனிமே தான் அனுபவிக்க போறேன். கட் பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி எடிட் பண்ணுங்க. ஏன் சார் இப்படி? டேய், உன் கடைசி ஆசை நிறைவேறும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
மாப்பிள்ள மன்னிப்பியா மாப்பிள்ள? அதை விடுறா, நீயும் 4-5 வருஷமாக என்னை காப்பாற்ற போராட்டி தானே இருக்க. நாம் பார்க்காத கோர்ட்டா. எல்லாம் என்னால தாண்டா. நீ ஒழுங்காத்தான் இருந்த. நீ சொல்லியும் கேட்காம அப்ப நாசமா போனவங்க கூட நான் தாண்டா உன்னை குடிக்க கூட்டு போல. என்னால தானே உனக்கு இப்படி, என்னால தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு நான் தினமும் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அணுவா செத்துட்டு இருக்கேன்டா. விடுறா, விடு. அழுக நிப்பாட்டு, கண்ணத்தோட. இப்போ நான் பார்க்க எப்படா இருக்கேன்? உனக்கு என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கடா. என் மருமகளை பார்க்க போகிறேன். கெத்தாக இருக்கணும்ல. எங்கடா? செல்ல குட்டி. ராஜா மாமா, உங்களை பத்தி அப்பா என்கிட்ட நிறைய சொல்வார் மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. இனிமேல் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க மாமா, ஜாலியா விளையாடலாம். கண்டிப்பா வரேன். நீ நல்லா இருக்கியாம்மா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலன்னு. பாப்பா முன்னால அழாதம்மா, கண்ணத்தோட. நல்லா படிக்க வைமா. சரிண்ணே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள. ரேவதி, போலாம். நான் இவ்வளோ நாள் உன்னை பார்க்காததுக்கு காரணமே நீ என்னை பார்த்து கலங்கக்கூடாதுன்னு தான் மாப்பிள்ள. என் மனசில் என்ன இருக்கு தெரியுமா? சொல்லு மாப்பிள்ள. எனக்கு மனைவி, குழந்தை, என்னை அப்பான்னு கூப்பிடணும் ஆசையாக இருக்குடா. அந்த குழந்தைய நல்லா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு வயசான காலத்தில் அந்த குழந்தைங்களோட நானும் குழந்தைய விளையாடணுண்டா. ரொம்ப நாள் வாழணுண்டா. ஆசாசியாக இருக்குடா மச்சி. ராம, படத்தில் வர மாதிரி என்னை எப்படியாவது தப்பிக்க வச்சிருயா. என்னை தூக்கில் போட 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜனாதிபதிகிட்ட இருந்து கடிதம் வந்தாலும் உடனே ஓடி வந்து என்னை காப்பாற்றிடுறான். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன்டா. நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடா. ஏதாவது பண்ணுறா, எப்படியாவது காப்பாத்துறா. நான் வாழணும்டா. டேய் டேய் டேய், நான் வாழணும்டா. வாழவே ஆரம்பிக்கலடா. எப்படியாவது காப்பாத்துறா. என்னப்பா நீங்க? கையெடு. டைம் ஆச்சு, எந்திரி. விட்டுறாதடா, விட்டுறாதடா. ராமு, உயிரை குடிக்கும் குடி எப்போதாவது என்று தொடங்கும். மாதம் வாரமாகும், வாரம் நாட்களாகும், நாட்கள் 3 வேளையாகும், அதற்கு மேல் உங்கள் முடிவாகும். இப்படிக்கு குடிமகன். சிவன், உனக்கு நீயே சிவன். நீ ஆவதும் உன்னாலே, அழிவதும் உன்னாலே.